Hello everyone. நம்ம previous videoல என்ன பார்த்தோம்னா we saw about the derivation of zeroth law, first law and second law இதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னா half life period அப்படின்னு சொல்லுவோம். அரை ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் half life period? So it is defined as the time required for the reaction to be half completed. இப்போ ரியாக்ஷன் எடுக்கிறோம், அந்த ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 moles எடுக்கிறோம், அது 5 molesஆக மாறுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? Okay, so the time required for the reaction to be half completed. So like for 10 hours ஆகிற reaction, so like அதனோட half life வந்து like 5 hours for the reaction to be half completed. Okay, so இல்லை இன்னொரு definition சொல்லலாம், it is also defined as the time required for the quantity, initial amount of the substance to become its half of its initial value. Okay, நம்ம ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம், அந்த அமௌண்ட்லேருந்து பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதோ அதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ இப்போ டி ஹாஃப் வர ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக நம்ம வி ஆர் பிரிங்கிங் த இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் கே ஈக்குவல் டு A0 மைனஸ் ஏடி பை டி. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். இல்லைனா லைக் ஸ்மால் இந்த A0 வந்து ஸ்மால் A0, கேபிட்டல் ஏடி ஈக்குவல் டு ஸ்மால் ஏடி, நம்ம அந்த சேஞ்சஸ் நம்ம பார்த்துருக்கலையும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது லைக் இதுதான் வந்து இந்த இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் வி ஆர் கோயிங் டு டிரைவ் த டி ஹாஃப். ஸோ அப்போ டி ஹாஃப் டைமில் என்ன இருக்கும், இந்த கான்சன்ட்ரேஷன் அட் டி ஈக்குவல் டு டி ஹாஃபில் ஓகே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஏடி வந்து அட் கிவன் டைமில் என்னவா இருக்கும், பாதியாக மாறி இருக்கும். எவ்வளோ, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட பாதியாக மாறி இருக்கும். அப்போது வேறெவர் ஏடி இஸ் தேர் வி ஹேவ் டு சப்ஸ்டியூட், தட் இஸ் A0/2. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னாக்கா, ஸோ கே ஈக்குவல் டு A0, ஏடி வந்து என்னாச்சு A0/2ன்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. கீழே அந்த டைமில் என்னாச்சு, டி வந்து டி ஹாஃபாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அகெயின் இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கே கொண்டு வரப்போ, ஸோ இந்த டி ஆஃப் வந்து இந்த பக்கமும் கேவை இந்த பக்கமும் கொண்டு வந்துடும். தென் டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு A0லேருந்து ஆஃப் A0 வந்து குறைஞ்சுன்னா திருப்பியும் A0/2. நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கனாக்கா 2A0 மைனஸ் A0/2ன்னு வரும். 2A0லேருந்து A0 போச்சுன்னா A0/2ன்னு வரும். ஓகே, அப்போது A0/2 இன்ட்டு 1/k. ஓகே, ஸோ இதை நம்ம திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனாக்கா டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு A0/2k இப்படி எழுதலாம். இல்லை கேபிட்டல் ஏ நீங்கள் போட்டிங்கனாலும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2k இப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போது டி ஹாஃப் வந்து எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார் ஜீரோத் ஆர்டர். டி ஹாஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு initial concentration for zeroth order. ஓகே, இப்போ டி ஹாஃப் ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரிஜினல் ரிலேஷன் A0/2k அண்ட் நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கு அது எப்படி இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறது, இட்ஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ ஒன் வேர்டில் கேட்பாங்க, ஸோ ஃபார் விச் ரியாக்ஷன் டி ஹாஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார் ஜீரோத் ஆர்டர் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அடுத்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த டி ஹாஃப். ஸோ அகெயின் ஃபஸ்ட் ஆர்டருக்கான கே வந்து எழுதிக்கிறோம். கே ஈக்குவல் டு 2.303/t log A0/AT. அகெயின் அட் டி ஈக்குவல் டு டி ஹாஃபில் நமக்கு நம்மளோட ஏடி வந்து என்னது, ஏடி வந்து A0/t, A0/2. இதை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வாட் த கே பிகம்ஸ், ஸோ கே வந்து என்ன ஆகும், கே ஈக்குவல் டு 2.303/t half log A0/2. ஓகே, இங்கே என்ன ஆகுது, இந்த மேலவும் A0 கீழவும் A0, இந்த டிவைட் பை 2 மேலே போச்சுன்னா log 2ன்னு ஆகிடும். ஓகே, அகெயின் இந்த டி ஆஃப் இந்த பக்கமும் கேவை இந்த பக்கமும் கொண்டு வரும். அப்போ டி ஆஃப் ஈக்குவல் டு 2.303 divided by k into இது வந்து log base 10 ஓகே, log 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.3010. அதை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா what we get is t half is equal to 2.303 into 0. log 2ஓட வேல்யூ வந்து
0.3010 ஓகே divided by k. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் யூ கெட் இஸ் த 0.693 by k. ஸோ டோட்டலாக t half is equal to 0.693 by k. இங்கே என்ன ஆச்சு உங்களுக்கு A0ஓட கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்ட்டாக இருக்குது. சும்மா A0 பவர் 0 நம்ம எழுதிக்கலாம். ஓகே அப்போது இந்த T ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்ட் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு என்ன ஆகுது T ஆஃப் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 மோல்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை 10 மோல்ஸ் எடுத்தாலும் சரி ஓகே அந்த ரேட் வந்து உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஓகே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேமாக இருக்கும். ஓகே ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் T half தான். ஓகே நாட் த ரேட். T half is independent of the initial concentration. அடுத்து we are moving on to the second order reaction. Second order reaction க்கு K equal to 1/2 into 1/AT minus 1/A0. Again when time equal to T equal to T half ல நம்மளோட AT வந்து என்னது A0/2. Okay. அப்போ again we are resubstituting this value in this equation. Okay, K is equal to 1/T half equal to 1/AT வந்து A0/2 இருக்கு minus 1/A0. இந்த 2 வந்து மேலே போயிடும். ஓகே இப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த T half நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம் அடுத்த ஈக்குவேஷனில். அப்போ T half is equal to 1/K into 2/A0 minus 1/A0. A0 வந்து காமனாக இருக்குது. ஓகே இப்போ அது காமனாக இருக்குது. அது எல்சியம் எடுத்தாக்கா 1/K into A0 2 minus 1 வந்துடும். 2லேருந்து 1 போச்சுன்னா 1. இப்போ T half is equal to 1/K into 1/A0. ஓகே இதுதான் வந்து ஃபார் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது செகண்ட் ஆர்டருக்கு T half is inversely proportional to A0. ஓகே இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 0th ஆர்டர், இண்டிபெண்ட்னா ஃபஸ்ட் ஆர்டர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து செகண்ட் ஆர்டர். அடுத்து மூவிங் ஆன் டு த தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தேர்ட் ஆர்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அகெயின் லைக் K equal to time at time T equal to T half நம்மளோட AT becomes A0/2. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஸோ அவர் K is equal to 1/T 2T half equal to 1/A0/2க்கு whole square minus 1/A0க்கு square. ஓகே அண்ட் 2T ஆஃப் இந்த பக்கம் கொண்டு வந்துடும், K இந்த பக்கம் கொண்டு வந்துடும். இப்போது T half is equal to 1/2K into இது என்னவாகும் A0 square by 4. இது வெறும் 1/A0 square. இந்த 4 வந்து மேலே போயிடும். ஓகே அப்படி போகிறப்போ 4 minus A0 square அப்படின்னு வந்துடும். ஸோ அவர் T half will be 1/2K 4/A0 square minus 1/A0 square. A0 square வந்து காமனாக இருக்கு. அதை காமனாக வெளில எடுக்கிறப்போ 1/2K 4 minus 1 வரும். ஓகே 4 minus 1 வந்து என்னது 3. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 into 1/K into 1/A0க்கு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். T ஆஃப் வந்து எப்படி எழுதலாம்? ஃபார் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி எழுதலாம். அப்போ T ஆஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபார் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன். தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு
இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போது அப்பான் சம்மரைசிங் இட் நம்ம ஜென்ரிக்காக எப்படி எழுதலாம்னா T half is directly proportional to a power n minus 1 sorry 1 minus n இப்படி எழுதலாம். ஸோ when n equal to 0னா என்ன ஆகும்? It is T half is directly proportional to a naught power 1. okay, when n equal to 1னா T half is a naught power 0 independent of initial concentration. When n equal to 2 இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப a naught power 1 minus n T half is equal to a power 2 minus 1 minus 2 வந்து minus 1. okay, a naught power 1 which is equal to 1 by a naught நம்ம எழுதலாம். when n equal to 3 T half directly proportional to a naught power minus 2 which is equal to 1 by a naught க்கு square. அப்போ for 0th order க்கு directly proportional to initial concentration IC. for first order க்கு independent of initial concentration சும்மா ஐசின்னு எழுதுனா அது initial concentration. for second order reaction inversely proportional. okay, inversely proportional initial concentration. for third order க்கு inversely proportional to square of initial concentration ஓட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிலேஷன். அப்போது nth ஆர்டருக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். nth ஆர்டர் ஃபார் எனி nth ஆர்டர் T half equal to a power a naught power n minus 1 minute. so T half is equal to a naught power 1 minus n. okay, for any nth order reaction. ஸோ நம்ம nth order reactionக்கும் நம்ம வந்து இது ஜென்ரிக் டேர்ம் தான். எக்ஸாக்டாக ஈக்குவேஷன் என்னென்னா அதையும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி டிரைவ் பண்ணுறது? ஓகே, வில் சி T half life period for the nth order. T half for nth order reaction. ஸோ ஃபஸ்ட்டு NA gives ப்ராடக்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. இப்போ ரேட் வந்து R is equal to minus d by dt of A is equal to K into A power n எழுதிக்கலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ A டேர்மில் ஒரு பக்கமும் DT டேர்மில் ஒரு பக்கமும் கொண்டு வந்துடலாம். ஸோ லைக் this is equal to இப்படி கொண்டு வரப்போ மைனஸ் d by dA a power n equal to k into dt. ஸோ இது வித்தவுட் லிமிட்ஸ் வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜென்ரல் இன்டகிரேஷன் இப்படி பண்ணுறப்ப இந்த மைனஸ் இங்கே அப்படியே வெளியில் இருக்கும். இன்டகிரல் a to the power கீழே இருக்க n மேலே போச்சுன்னா மைனஸ் n இன்ட்டு d into a equal to k into integral of dt. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம will write it as a xன்னு எழுதுவோம். a equal to xன்னு எழுதி வச்சுப்போம். அப்போது மைனஸ் x power minus n into dx equal to k into integration of இது பண்ணுறப்ப வந்து kt அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஓகே, kt plus we write it as a ஒரு integration constant வந்து எழுதுவோம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் x power n வந்து x power n plus n dx equal to x power n plus 1 by n plus 1 தெரியும். ஸோ அந்த மாதிரி இது இன்டகிரேட் பண்ணுறப்ப ஸோ மைனஸ் சைன் அப்படியே இருக்கும். x power minus n plus 1 divide by minus n plus 1 அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஈக்குவல் டு kt plus c. ஓகே,
ஸோ இந்த மைனஸ் சைன் இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம். கீழே கொண்டு வரப்போ வந்து இல்லை இந்த பக்கம் கொண்டு வரப்போ இந்த உள்ளே கொண்டு வரோம். எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 டிவைட் பை n minus 1 இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்ததுனால ஈக்குவல் டு kt ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிப்போம். ஓகே, தென் இந்த மொத்த ஈக்குவேஷனையும் வந்து கைண்ட் ஆஃப் லைக் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இட்ஸ் எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 இன்ட்டு இது வந்து kn வச்சுப்போம், இல்லை எது kt k. ஓகே, இது இந்த பக்கம் போயிடும் n minus 1 இன்ட்டு kt. அகைன் இந்த n minus 1 வந்து சம் நம்பர், அது நம்பர் இன்ட்டு நம்பர், அகைன் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதில் லைக் எனக்கு என்ன வேணும்னா ஐ வாண்ட் சி. ஓகே, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லைக் திருப்பி இந்த ஈக்குவேஷனை ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரீசப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஏ பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 இன்ட்டு n minus 1 இன்ட்டு kt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, இல்லைன்னா ப்ளஸ் சி இல்லைனா ஓகே. ஸோ லைக் எனக்கு இப்போ இந்த டி மட்டும் வேணும்னாக்கா ஐ கேன் ஜஸ்ட் முன்னாடி இருந்த மாதிரியே லைக் இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இந்த எழுதுகிறப்ப டி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் மைனஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் சி இப்படி கூட எழுதலாம். இந்த ஈக்குவேஷனை திருப்பி இந்த ஃபார்மேட்டுக்கு கூட எழுதலாம். ஸோ இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், டு ஃபைண்ட் அவுட் த சி வேல்யூ வி புட் what you call t equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தென் x equal to x0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம calculate பண்ண போகிறோம். ஓகே, அப்படி பண்ணுறப்ப what you get c equal to x naught power மைனஸ் இது இந்த பக்கம் போயிடும். ஓகே, அதில் 0 மைனஸ் எக்ஸ் நாட் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 டிவைட் பை n மைனஸ் 1 இன்ட்டு கே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதை தூக்கி இந்த சியோட இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் மைனஸ் என் ப்ளஸ் 1 divide by n minus 1 into k minus c ஓட வேல்யூ வந்து x naught power minus n plus 1 divided by n minus 1 into k. ஸோ இது வந்து இதில் உங்களுக்கு காமனாக இருக்கு. ஓகே, n minus 1ன்றது வந்து உங்களுக்கு இல்லை காமனாக இருக்கு. இப்போ t is equal to 1 by n minus 1 into k காமனாக வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம், we just write x power minus n plus 1 இது minus x naught power minus n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். இதை கீழே பவரை ரிவர்ஸ் பண்ணி நம்ம கீழே கொண்டு போகிறோம். அப்போ n minus 1 into k equal to 1 by x power n minus 1 divided by 1 by x naught power n minus 1 அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ t ஹாஃபில் வந்து என்ன ஆகும், x equal to x0 by 2 இல்லையா. அப்போது t half is equal to 1 by n minus 1 into k into 1 by x naught by 2 whole power n minus 1 minus x naught power n minus 1. ஸோ இதில் இது தனியாக x naught power n minus 1 தனியாக 2 power n minus 1 எல்லாம் இது மேலே கொண்டு போகிறோம்.
அப்போ t half is equal to 1 by n minus 1 into k whole power 2, oh my god, sorry, so when I'm writing too much it happens. So t half is equal to 1 by n minus 1 into k whole power 2 power n minus 1 divided by x naught power n minus 1 minus 1 x naught power n minus 1. So உங்களோட divisions வந்து சேமா இருக்கிறதுனால and then we can write overall t half equal to 1 by n minus 1 into k whole power 2n power minus 1 minus 1 divided by x naught is nothing but your initial concentration a naught power n minus 1. Okay, இதுதான் வந்து t half for any general nth order reaction. When you substitute the n value, you can get the t half for nth order. Okay, so this is the derivation. So the general integration formula தான் அதுல இருந்து அதை நம்ம calculate பண்ணியிருக்கோம். So first for nth order reaction Na gives products k into a power Na, then a equal to x ன்னு வச்சு integration x power n plus n plus இங்க minus n இருக்கு. Then integration constant nothing but நீங்க இது கூட multiply பண்ணலாம் constant தான். Then when you are substituting t equal to 0 னா c ஓட வேல்யூ வரும், இந்த x power வந்து இந்த பக்கம் போயிடும், அதனால மைனஸ்ல வரும் வேல்யூ. Then you call this as equation 1 and this as a 2. இந்த 2 கொண்டு போய் 1ல substitute பண்ணுறோம் c ஓட வேல்யூக்கு. அப்படி substitute பண்ணுறப்போ ரெண்டுத்தோட denominator சேமாக இருக்குது, அதை பவர்லேருந்து இன்வர்ஸுக்கு கொண்டு வரும். Then t half அப்போ x equal to x0 by 2ன்னு சொல்லிட்டு போடுறோம். அப்படி போடுறப்போ so what you get is this formula. Then x naught is replaced with the a naught initial concentration. So இதுதான் வந்து nth orderக்கு. So I referred from the physical chemistry Puri and Sharma book, Principles of Physical Chemistry by Puri and Sharma author. Okay, அந்த bookல நீங்க refer பண்ணுங்க, இந்த derivationல இருக்கு. So hope you understood the half life period for the zeroth orderக்கு வந்து என்னது, it's directly proportional. For first orderக்கு it's independent of initial concentration. For second orderக்கு it is inversely proportional to initial concentration. For third orderக்கு it is inversely proportional to square of the initial concentration. So இந்த ரிலேஷனுக்கு general relation is a naught power 1 minus n அப்படின்ட்டு நீங்கள் வச்சு இதை calculate பண்ணிக்கலாம். Okay, I hope you understood this video. இதில் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். So catch you in the next video.